ஸோ கைஸ் ஃபைனலி நம்மளோட பீஸ்ட் ப்ராக் லெஸ்னர் வந்து மண்டே நைட் ராவில் வந்து வந்திருக்காரு. அவர் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிட்டாரு. ஸோ ரேண்டம்லி பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ராவில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு செக்மெண்ட் வந்து நடக்குது. அண்ட் அங்கே வந்து நம்ம பீஸ்டோட தீம் சாங் வந்து ப்ளே ஆகுது. அண்ட் அங்கே வந்து நம்ம பீஸ்ட் ப்ராக் லெஸ்னர் அண்ட் நம்ம பாலிமன் வந்து வராங்க. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வந்து வராங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாலிமன் வந்து தன்னை வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணுறாரு. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் ப்ராக் லெஸ்னரையும் வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணுறாரு. ஸோ இவன் தான் வந்து பீஸ்ட்டு, நான் தான் வந்து இவனுக்கான வைஸ் மேனு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பாலிமன் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம பாலிமன் வந்து மெயினா வந்து என்ன சொல்றாருன்னா, ஸோ ரெஸ்ஸல் மீனியால வந்து எப்பவுமே வந்து ரெண்டு மெயின் ஈவெண்ட் வந்து இருக்கும். ஒன்று வந்து WWE சாம்பியன்ஷிப்கான ஒரு மெயின் ஈவெண்ட் வந்து இருக்கும். அண்ட் இன்னொரு மெயின் ஈவெண்ட் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து என்ன வந்து இருந்ததுன்னா, அது வந்து அண்டர்டேக்கரோட ஸ்டீக். ஸோ அந்த ஸ்டீக் வந்து ஒரு மெயின் ஈவெண்ட்டாக வந்து இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டீக்கை வந்து யார் வந்து உடச்சிருக்கா, அது வந்து யார் வந்து பிரேக் பண்ணியிருக்கான்னா, அது வந்து நம்ம ப்ராக் லெஸ்னர். ஸோ ஒரு வகையில் பார்த்தா ப்ராக் லெஸ்னர் வந்து ரெஸ்ஸல் மீனியாவில் வந்து எப்போ வந்து கம்பீட் பண்ணுறாரோ அதே வந்து ஒரு ரெஸ்ஸல் மீனியாக்கான மெயின் ஈவெண்ட் மேட்ச் தான். ஸோ ஒரு மெயின் ஈவெண்ட் வந்து ப்ராக் லெஸ்னருக்கு வந்து பிலாங் பண்ணுன்னு வந்து நம்ம பாலிமன் வந்து சொல்லிடுறாரு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாலிமன் வந்து இன்னொரு விஷயம் கூட வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ப்ராக் லெஸ்னர் ஒரு ரோட் டு ரெஸ்ஸல்மேனியா வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து எப்போப்பெல்லாம் வந்து அப்பியரன்ஸ் வந்து கொடுக்க போகிறாருன்னு வந்து நம்ம ப்ராக் லெஸ்னரோட அப்பியரன்ஸ்லாம் வந்து காட்டுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராக் லெஸ்னர் வந்து இன்னைக்கு வந்து வந்திருந்தாரு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக் லெஸ்னர் வந்து 16th மார்ச் அன்னைக்கு வந்து நடக்க போகிற மண்டே நைட் ராவில் வந்து இருப்பார். தென் அதுக்கப்புறம் வந்து 23 மார்ச் அன்னைக்கு வந்து நடக்க போகிற மண்டே நைட் ராவிலையும் வந்து இருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் 30 வந்து MSG ஷோ வந்து ஒன்று இருக்குது. அது வந்து மண்டே நைட் ரா தான். ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக் லெஸ்னர் வந்து இருக்க போகிறாரு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக் லெஸ்னர் வந்து April 6 அன்னைக்கு வந்து நடக்க போகிற மண்டே நைட் ராவில் வந்து இருக்க போகிறாரு. அண்ட் கடைசியாக வந்து ரெஸ்ஸல்மேனியாக்கான கோ ஹோம் மண்டே நைட் ஷோலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக் லெஸ்னர் வந்து இருக்க போகிறாரு. April 13 அன்னைக்கு வந்து நடக்க போகிற மண்டே நைட் ராலையும் வந்து அவர் வந்து இருக்க போகிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாலிமன் வந்து மெயினாக வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இப்போ வந்து ப்ராக் லெஸ்னர் வந்து இங்கே வந்து நிற்கிறான். ஸோ யார் வந்து ரெஸ்ஸல்மேனியா 42 வந்து ப்ராக் லெஸ்னர் வந்து ஃபேஸ் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்க வந்து வெளியே வாங்கன்னு. ஸோ ப்ராக் லெஸ்னர் வந்து ரெஸ்ஸல்மேனியா 42க்காக வந்து ஓப்பன் சேலஞ்ச் வந்து கொடுக்குறான்னு வந்து நம்ம பாலிமன் வந்து சொல்கிறாரு. ஸோ பாலிமன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓப்பன் சேலஞ்ச் வந்து கொடுக்குறாரு. ஸோ யார் வேணால் வந்து வாங்க. ஸோ யாருக்கும் வந்து அவ்வளோ தைரியம்லாம் வந்து இல்லை ப்ராக் லெஸ்னருக்கு அகேன்ஸ்ட் வந்து யாராச்சும் வந்து நிற்கணும்னா. ஆனால் க்ரௌட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமிக்கான சான்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஆனால் லைட்டாக தான் வந்து எழுந்தது. அது கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பாலிமன் வந்து கேட்டுனே இருந்தார். ஸோ ரெஸ்ஸல்மேனியா 42 வந்து ப்ராக் லெஸ்னர் வந்து யார் ஃபேஸ் பண்ண போகிறீங்களோ அவங்க வந்து வெளியே வாங்கன்னு. ஆனால் கடைசி வரைக்கும் யாருமே வந்து வரல. இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதோட வந்து முடிஞ்சது. ஸோ எதுவுமே வந்து நடக்கல. ஸோ பேசிக்கலி நம்மளுக்கு வந்து என்ன தெரிஞ்சுதுன்னா, நம்ம ப்ராக் லெஸ்னர் வந்து ரெஸ்ஸல்மேனியா 42 வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வந்து பண்ண போறாரு. இது வந்து லைட்டாக வந்து கன்ஃபியூசிங்காக வந்து பாலிமன் வந்து சொல்லிட்டு வந்து போயிட்டாரு. அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ரெஸ்ஸல்மேனியா 42 வந்து ஓப்பன் சேலஞ்ச் வந்து கொடுக்க போறாரா, இல்லை அவர் வந்து வேற அப்பீரியன்ஸ்லாம் வந்து கொடுக்க போறாரு, அப்போ வந்து வேற ஏதாச்சும் மேட்ச் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணுவாங்களான்னு எதுவுமே வந்து ஒழுங்காக வந்து சொல்லாமல் பார்த்தா நம்ம பாலிமன் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ரெஸ்ஸல்மேனியா 42க்காக ப்ராக் லெஸ்னரோட பிளான்ஸை. பை த வே நம்ம ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா அதோட பியர்டை வந்து ட்ரிம் பண்ணியிருக்காரு போல். ஸோ லைட்டாக வந்து அது வந்து நான் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டேன். ஸோ இதான் வந்து நடந்திருக்கு இந்த செக்மெண்ட்டில். ப்ராக் லெஸ்னர் வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வந்து இஷ்யூ வந்து பண்ணிட்டாரு ரெஸ்ஸல்மேனியா 42க்காக. யார் வேணால் வந்து ஸ்டெப் அப் வந்து பண்ணலாம் அண்ட் ப்ராக் லெஸ்னர் வந்து ஃபேஸ் பண்ணலாம். ஸோ யார் வந்து வரப்போகிறாங்க உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஓபா ஃபெமி வெர்சஸ் ப்ராக் லெஸ்னர் வந்து நடந்தால் நல்லாயிருக்கும். LA Knight வெர்சஸ் ப்ராக் லெஸ்னருக்கான மேட்ச் வந்து அவ்வளோலாம் வந்து வர்த்தில்லாத மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. ஸோ உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்குள்ளே. அண்ட் ராவோட ரிவ்யூ கூட வந்து கூட சீக்கிரத்துலேயே வந்து வரும். ஸோ ஸ்டே டியூன் அதையும் வந்து பார்த்துருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்குள்ளே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோ. இந்த மாதிரி WWE கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.